திருப்பரங்குன்ற தமிழ்நாட்டிலே எப்போதுமே எல்லோருமே நண்பர்களாக, அண்ணன் தம்பிகளாக, சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது. நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக வாழுகிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திருப்பரங்குன்ற விவகாரத்திலே ஒரு நல்ல முடிவு ஏற்படும். எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். அதற்கு அரசு உரிய முயற்சிகளை எடுக்கும். இதை விவகாரமாக்கி அதில் ஏதாவது லாபம் அடைய வேண்டும் நினைக்கின்ற தீய சக்திகளை நாங்கள் ஒடுக்குவோம். ஆளுநர் விவகாரத்தில் நீதிமன்றம் 24 முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே போல ஆளுநருடைய போக்கும் தமிழ்நாடு அரசுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆளுநர் உரை புறக்கணிப்பினால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படவில்லை. ஏன்னா ஆளுநர் உரை வாசித்தாலும் வாசிக்காட்டி தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆளுநர் தான் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டாரே தவிர நாங்கள் எங்கள் கடமையை செய்ய தவறவில்லை. மக்களுக்கான பணிகளை அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமனம் அதே போல சட்ட மசோதா திருப்பி அனுப்பினது. துணைவேந்தர் நியமனங்களில் அவர் அனுப்பிய விவகாரத்தில் இன்றைக்கு அது நிச்சயமாக உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தேர்தல் குழுவிலே ஒரு போன்ற விவகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றன. இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஆட்சி மன்ற குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு நிர்வாகம் சிறப்பாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் துணைவேந்தர்கள் இல்லையோ அங்கேயெல்லாம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த 3 பேர் கொண்ட அந்த கமிட்டி சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறது.